Hi friends, welcome to Kitchen Queen. இன்னைக்கு நம்ம வந்து 3 நிமிஷத்துல 3 விதமான சட்னி எப்படி செய்யறதுன்றத நம்ம பார்க்க போறோம். சட்னில வந்து நிறைய வகை இருக்கு. நூத்துக்கணக்கான சட்னி வகை இருக்கு. நீங்க வந்து தொடர்ந்து என்னோட வீடியோவை பார்த்துட்டு வாங்க. இன்னைக்கு வந்து இந்த 3 வகையான சட்னி, பூண்டு தக்காளி சட்னி, வேர்க்கடலை சட்னி, தேங்காய் கட்டி சட்னி. இப்போ நம்ம ஃபர்ஸ்ட் பூண்டு தக்காளி சட்னி எப்படி செய்யறதுன்னு பார்க்கலாம். மிக்ஸி ஜார்ல ஒரு 6 காஞ்ச மிளகாய் எடுத்திருக்கேன். 15லேருந்து 20 பூண்டு பல்லு உரிச்சு எடுத்திருக்கேன். 6 தக்காளி எடுத்திருக்கேன். சின்னதாக இருக்கிறதுனால நான் 6 தக்காளி எடுத்திருக்கேன். நீங்கள் பெருசாக இருந்தால் 4 போட்டிங்கன்னா கூட போதும். அதே மாதிரி காரம் வந்து உங்களுக்கு கொஞ்சம் அதிகமாக தேவைன்னா 8 காஞ்ச மிளகாய் கூட போட்டுக்கோங்க. கொஞ்சமாக தேவையான அளவு உப்பு போட்டு நல்லா மையாக அரைச்சிக்கலாம். பாருங்கள், இந்த மாதிரி நல்லா மையாக அரைச்சிட்டு வந்துட்டேன். இப்போது கடாயில் இதுக்கு வந்து நல்லெண்ணெய் தான் யூஸ் பண்ணணும் கண்டிப்பாக. அதே மாதிரி எண்ணெய் கொஞ்சம் தாராளமாக யூஸ் பண்ணிங்கன்னா நல்லாயிருக்கும். 4 ஸ்பூன் அளவு நான் எண்ணெய் ஊற்றிருக்கேன். கடுகு போட்டிருக்கேன். கடுகு நல்லா பொரிஞ்சதும் வெந்தயம் போட்டிருக்கேன். வெந்தயமும் பொரிஞ்சதும் கொஞ்சமாக பெருங்காயத்தூள் போட்டதும் நம்ம அரைச்சி வச்சுருந்தது அந்த தக்காளி பூண்டு விழுதை இதை சேர்த்துக்கலாம். சேர்த்துட்டு இது நல்லா கொதிக்கட்டும். இது வந்து ஒரு 10 நிமிஷத்தில் உங்களுக்கு ரெடி ஆகிடும். நல்லா கொதித்து வந்து கொஞ்சம் இறக்குற ஸ்டேஜுக்கு கொஞ்ச நேரத்துக்கு முன்னாடி நீங்கள் கருவேப்பிலை போட்டிங்கன்னா நல்ல வாசனையாக இருக்கும். அதனால தான் நான் கருவேப்பிலையை வந்து தாளிப்பில் போடாமல் நான் வந்து இந்த மாதிரி கடைசியாக முடிகிற நேரத்தில் நான் போட்டிருக்கேன். கருவேப்பிலை போட்டு 2 நிமிஷத்தில் நம்ம ஸ்டவ் ஆஃப் பண்ணிக்கலாம். அவ்வளோதாங்க, தக்காளி பூண்டு சட்னி சூப்பராக ரெடி ஆகிடுச்சு. அடுத்து நம்ம வேர்க்கடலை சட்னி எப்படி செய்யறதுன்னு பார்க்கலாம். மிக்ஸி ஜாரில் 3 துண்டு தேங்காவை நான் பொடி பொடியாக நறுக்கியிருக்கேன். ஒரு 50 கிராம் அளவு வேர்க்கடலை தோல் உரிக்காமல் தான் எடுத்திருக்கேன். 3 பச்சை மிளகாய் சேர்த்துருக்கேன். கொஞ்சமாக கருவேப்பிலை, உப்பு. நீங்கள் வந்து வேர்க்கடலையை தோல் உரிச்சிட்டு போட்டாலும் பரவாயில்ல, தோலோடு போட்டாலும் அது உங்களோட இஷ்டம். அதே மாதிரி பச்சை மிளகாக்கு பதில் காஞ்ச மிளகா கூட நீங்கள் சேர்த்துக்கலாம். சேர்த்துட்டு நல்லா அரைச்சிட்டு வந்துட்டேன். பாருங்கள், இப்போ வந்து இதுக்கு தேவையான தாளிப்பு கடுகு, கருவேப்பிலை, காஞ்ச மிளகா போட்டு தாளித்து கொட்டியாச்சு. அவ்வளோதாங்க, வேர்க்கடலை சட்னி ஈஸியாக ரெடி ஆகிடுச்சு பாருங்கள். அடுத்து நம்ம பார்க்க போகிறது வந்து கெட்டி தேங்காய் சட்னி. கெட்டி தேங்காய் சட்னி செய்கிறதுக்கு ஒரு 3 துண்டு தேங்காவை பொடி பொடியாக கட் பண்ணியிருக்கேன். அதை சேர்த்துருக்கேன். 2 பச்சை மிளகா, ஒரே 1 ஸ்பூன் அளவு பொட்டுக்கடலை, 2 பல்லு பூண்டு, கொஞ்சமாக புளி, தேவையான அளவு உப்பு, கொஞ்சம் கருவேப்பிலை போட்டு நல்லா அரைச்சிக்கலாம். புளி எதுக்கு போடுறேன்னா சீக்கிரம் கெட்டு போகாது. இந்த மாதிரி நான் கட்டியாக அரைச்சிட்டு வந்துட்டேன். இப்போ இதை வந்து கடுகு உளுத்தம் பருப்பு, கருவேப்பிலை, காஞ்ச மிளகாய் போட்டு தாளிப்பு போட்டு எடுத்துக்கலாம். அவ்வளோதான் பாருங்கள், தேங்காய் கட்டி சட்னி சூப்பராக ரெடி ஆகிடுச்சு. அவ்வளோதாங்க, இந்த 3 வகையான சட்னியும் நீங்களும் உங்கள் வீட்டில் செஞ்சு பாருங்கள். உங்களுடைய ஃபீட்பேக்கை என்னுடைய கமெண்ட் பாக்ஸில் போடுங்க. இந்த வீடியோ உங்களுக்கு ரொம்ப பிடிச்சிருந்துன்னா உங்கள் ஃப்ரெண்ட்ஸ் அண்ட் ரிலேட்டிவ்ஸ்க்கு ஷேர் பண்ணுங்கள். நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணாதவங்க சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. பக்கத்தில் இருக்க பெல் பட்டனை மறக்காமல் கிளிக் பண்ணிக்கோங்க. மீண்டும் உங்களை அடுத்த ரெசிபியில் சந்திக்கிறேன். Until then, bye.